முதலிரவு நடக்காம இருக்கிறதுக்காக ரம்யாவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நல்லா போறான்னா, ஆனா கடைசியில நம்ம அண்ணன் பண்ண காரியத்தினால அவளோட திட்டம் எல்லாமே முறியடிச்சு மறுபடியும் போய் சரவணன்கிட்டயே மாட்டிக்கிட்டாங்க ரம்யா. மாட்டிக்கிட்டதுமே தப்பிக்க வழியே தெரியாம சரவணனோட மண்டைய அடிச்சு உடைச்சிட்டு இப்ப வீட்ட விட்டே வெளிய ஓடுறாங்க. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. கடைசியில மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்துட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அன்னத்து மேலே பழிய போட்டு, அன்னத்து மேலே கார்த்திக் மேலேயும் பழிய போட்டு இந்த முதல் இரவை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புட்டியில் இருந்துட்டு இருக்கா ரம்யா. அப்பதான் நம்ம அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, சின்னத்தா இருங்க, இப்போ நான் போய் அவளை என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா காதில் போய், ஏண்டி ரம்யா, நீ முதலிரவு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணும்போது உன்னோட சாந்தி முகூர்த்தத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பயங்கரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, சாந்தி முகூர்த்தம் டைம் நெருங்கிடுச்சு, நாங்கள் தான் பிளான் போட்டோம், ஆனால் சொதப்பிடுச்சே. சரி, இப்போ என்ன பண்ணுறது சின்னத்தான்? ஐயோ, சாந்தி முகூர்த்த டைம் வேறு டைம் ஆகிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லவும் செண்பகம் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஐயோ, இந்த சண்டையில் இதை மறந்துட்டனே, போங்க போங்க 2 பேர் போங்க, நல்லபடியாக போயிட்டு கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரம்யாவால் எதுவுமே பண்ண முடியல. என்னடா இது, நம்ம அடித்தது திரும்ப நமக்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தமாக இருந்துகிட்ருக்கா. அப்போ தான் ரம்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக இல்லை, இதை நான் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல செண்பகமும் சரவணனும், முடிவை அப்புறம் கட்டிக்கலாம், எது எது அப்பப்போ நடக்கணுமோ அப்பப்போ அது நடந்தால் மட்டும்தான் அதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அடித்து உள்ளே தள்ளிட்டாங்க. இப்போ சாந்தி முகூர்த்த ரூமில் போய் நிற்கிறாங்க. ரம்யாவுக்கு படபடன்னு தள்ளுது. என்னதான் ரம்யா ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாகவும் இருந்தாலும் ஒரு 4 செவுத்துக்குள்ளே ஒரு ஆண் கூட, அதுவும் கல்யாணம் ஆன நபர் கூட கண்டிப்பாக தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. இதுவும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் ரம்யா எல்லாமே பிகு பண்ணிகிட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் அந்த வார்த்தையும் விட்டுறா ரம்யா அந்த சண்டையில். இவங்க மட்டும் அந்த ரூமில் முதலிரவு கொண்டாடணும், நாங்கள் மட்டும் கொண்டாடக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படிலாம் சொல்லும்போது என்ன ஆகும் சரவணனுக்கு? ஆக மேடத்துக்கும் ரொம்ப ஈடுபாடாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரவணன் பயங்கர சந்தோஷத்தோட ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க. வாங்க வாங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கே வாங்க வாங்க மேடம், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க சரவணன் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை மேடம் டைம் ஆச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்க, சரவணன் உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே தூக்கி வாரி போட்டுருது. என்ன மேடம் திடீர்னு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் பேசுறது எனக்கு தான் கோபமாக கேட்குதா இல்லை எப்படின்னு எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்க, நான் கோபமாக தான் சரவணன் சொல்கிறேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நல்லதாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே கோபத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறி போய் நின்றுட்டுருக்காங்க நம்ம ரம்யா. அப்போ தான் சரவணன், நீங்கள் பாருங்கள், எனக்கு இதிலெல்லாம் விருப்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மேடம் விருப்பம் கிடையாது சொல்கிறீங்க? இப்போ தானே கீழே நான் நம்மளோட சாந்தி முகூர்த்தத்தை அண்ணன் கெடுக்கிறான்னு அவ்வளோ பேசிட்டு வந்தீங்க, இங்கே என்ன மேடம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு இதில் விருப்பம் கிடையாது, இதை நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே ஒன்றுமே புரியல நம்ம சரவணனுக்கு. மேடம் நீங்கள் பேசுகிற ஸ்லாங்கே சரியில்லைன்னு சொல்லுவேன். ஆமாம் சரியில்லை தான், உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? ஏன் இவ்வளோ கேவலமாக இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்கள் என்ன மேடம் கேவலமாக சீப்பாக நடந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, நான் தெளிவாக சொல்லி தானே உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், நான் சும்மா தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதையும் மீறி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்புறம் எதுக்காக மேடம் இந்த ரூமை அடித்து பிடிச்சி கேட்குறீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்போ எனக்கு இங்கே முதலிரவு நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே ஒன்றுமே புரியல ரம்யாவுக்கு. கிட்ட டச் பண்ண வராரு நம்ம சரவணன். உடனே ரம்யா இருந்துக்கிட்டு, உனக்கு அவ்வளோதான் சரவணன் மரியாதை, இன்னொரு வாட்டி என் கிட்ட நெருங்கினா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அதனால் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மேடம் மிரட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் மிரட்டுறேன் தான் அப்படின்ற மாதிரி இந்த ரம்யா கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இப்படி சொல்லவுமே உடனே இதெல்லாம் சரி வராது, நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ரம்யா என்ன பண்ணிடுறான்னா, அங்கே பால் சம்பு இருக்குல்ல அதை எடுத்து மண்டையை உடச்சிட்றா.
நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்கவுமே ஒன்றுமே புரியாமல் திகச்சு போய் வலியோடு நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கவுமே அவங்களுக்குமே ஒன்றுமே புரியல. என்னடா இது, என்னென்னமோ இவங்க சொல்கிறாங்களே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் தகச்சு போய் நின்றுட்டுருக்கா. அப்போ தான் வந்துட்டு எங்கள் அம்மாவை இப்பயே கூப்பிடுன்னு சொல்லிட்டு அம்மா அம்மான்னு கத்தவுமே, என்னடா இது முதலிரவுக்கு போனதுக்கு பையன் இப்படி கத்துறானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அலறி அடித்து வர்றாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னை அடிச்சிட்டாங்க, என் வாழ்க்கையே நாசம் போயிடுச்சுமா, இதுக்கு மேலே வந்து என் வாழ்க்கை திரும்ப கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படிலாம் சொல்லாத சரவணா, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா வாழ்க்கை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, நான் தான் சொல்கிறேன்னா உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு, நீ ஏன் சரவணா இப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ அம்மா உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்றதே புரியலையா, அவங்களுக்கு என் கூட வாழ விருப்பமே இல்லை, இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே தூக்கி வாரி போட்டுருது. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா இப்போ தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், இவங்க எல்லாரும் சொன்னது உண்மைதான், கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, என்னை நாயை நடத்துகிற மாதிரி நடத்துனாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்களுக்கு கோவம் வந்துடுது. ஏன்டி எவ்வளோ திமிரு இருந்தால் என் பிள்ளைகிட்ட நீ இந்த மாதிரிலாம் நடந்திருப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, வேற என்ன பண்ண சொல்கிறீங்க, உன் பிள்ளைய தூக்கி கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, என் பிள்ளைய நீ கொஞ்சலாம் வேணாம், அது எதுக்காக நீ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுறன்னு நல்லா கேள்வி கேட்குறாங்க. ஆனால் பதிலே சொல்ல முடியாமல் திணறி போய் நின்றுட்டுருக்காங்க. நான் சும்மாவே விட மாட்டேன், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதை நான் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இப்போயாச்சும் வந்து ரம்யா உண்மையான கேரக்டர் தெரிய வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.